மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தால் உடனே உரிமை தொகை வழங்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் வதந்தி பரவியதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் கூட்டம் அலைமோதிக் கொண்டிருக்கிறது. மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தால் உடனே பணம் கிடைக்கும் என்று வதந்தி பரவியிருக்கிறது. இன்று முதல் சிறப்பு முகாம்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நடைபெறுவதாகவும் வதந்தி பரவியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக மதுரையிலிருந்து செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், விண்ணப்பித்த உடனேயே 1000 ரூபாய் என்று வதந்தி பரவி இருக்கிறது. எப்படி இந்த வதந்தி பரவி இருக்கிறது? அங்க எவ்வளவு மக்கள் கூட்டம் இருக்கிறது? மக்கள் என்ன சொல்றாங்க? பூங்குழலி, தமிழகம் முழுவதும் உள்ள அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை பதிவதற்காக சிறப்பு முகாம் நடத்துவதாகவும் 3 நாட்கள் தொடர்ச்சியாக இன்று 17, 19ஆம் தேதிகளிலும் இந்த சிறப்பு முகாம் நடத்தப்படுவதாகவும் இந்த வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்குகளில் இந்த வதந்தியானது பரவி வருகிறது. இதனை தமிழக அரசும் பொய்யான செய்தி என மறுப்பு தெரிவித்த நிலையில் இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காலை முதலே 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தற்போது மகளிர் உரிமை தொகை சிறப்பு முகாமில் பங்கேற்று தங்களது விடுபட்ட அந்த 1000 ரூபாய் தொகையை பெற வேண்டும் என மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் விண்ணப்பிக்க வந்திருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளே வரும்போதே இந்த பாதுகாப்பில் இருக்க அந்த காவல்துறையினர் இது போன்ற சிறப்பு முகாம்கள் நடத்தப்படவில்லை எனவும் தெரிவித்து தற்போது அந்த மகளிர்களை திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. தற்போது இந்த மதுரை மாவட்ட ஆட்சியர்களுக்கு இந்த மதுரையிலிருந்து வந்த அந்த உரிமை தொகைக்காக விண்ணப்பிக்க வந்த ஒரு மகளிர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம், எங்க இருந்து வந்திருக்கீங்க, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? சித்திவிநாயகத்தில் வந்திருக்கோம், அண்ணா நகர் வந்திருக்கோம். இந்த ஃபேக்டரிஸ் பார்த்து தான் வந்திருக்கோம். காலிலேருந்து 100-150 பேர் போயிட்டோம். உசிலம்பட்டி ஆண்டி பண்ணி போகிறாங்க. ஜெராக்ஸ் கடையில் கரண்டில் கூட்டம், ஜெராக்ஸ் எடுக்கிற கூட்டம். இந்த ஃபேக்டரி பார்த்து தான் வந்திருக்கோம். இது எப்போ வரும்னு தெரியல. மனு கொடுக்க சொன்னால் நாங்கள் கொடுக்கலாம். நாங்கள் வாங்கி என்ன சொல்றாங்க இங்க வந்ததுக்கு? இந்த நியூஸை காமிச்சிட்டு நீங்க வந்ததுக்கு என்னன்னு சொல்றாங்க? ஃபேக்டரிங்கிறாங்க. அது எங்களுக்கு ஃபேக்டரி அதெல்லாம் தெரியாது. சரி, வந்திருக்கோம். இது ஒரு நாளைக்கு மனு வாங்கினாலும் நல்லா இருக்கும். ஏற்கனவே 15 மாதம் நாங்கள் வாங்காமல் எங்களுக்கு உரிமை இருக்குது. இல்லை, எந்த இதுவும் கிடையாது. எங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது. நாங்கள் கூலி வேலை தான் பார்க்குறோம். எங்களுக்கு கிடைக்கல. அது எங்களுக்கு அவசியமானது. இந்த செய்தி எதன் மூலமா பாத்தீங்க? இந்த வாட்ஸ்அப்ல பாத்தீங்களா, பேட்ஸ்அப்ல பாத்தீங்களா? இதுல இந்த வாட்ஸ்அப் வந்துச்சு, எங்களுக்கு அப்படியே வந்துச்சு. அப்படியே எல்லாரும் பரிபிரிச்சு நிறைய பேர் வந்திருக்காங்க. 150 பேர் காலையில் போயிட்டாங்க. அவருக்கு வந்திருக்காங்க. வசதியா வந்துட்டே இருக்கு. எல்லாரும் நம்பி வந்துட்டே இருக்காங்க. ஜெராக்ஸ் கடையில் சரியான கூட்டம் இருக்கு. கண்டிப்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு காலை முதலே இந்த 100க்கும் மேற்பட்ட மதுரையிலிருந்து திருப்பரங்குன்றம், திருமங்கலம், அலங்காநல்லூர், மேலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்தும் மகளிர் உரிமை தொகை வாங்குவதற்காக 100க்கும் மேற்பட்டோர் தற்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்தவர்களுமே உள்ளனர். இந்த போலி செய்தியின் அடிப்படையில் தான் தற்போது வருகை தந்ததாகவும் ஏமாற்றத்துடன் தற்போது திரும்பி செல்வதாகவும் இதனால் ஒரு நாள் வேலை பறிபோகும் நிலை இருப்பதாகவும் தற்போது இந்த மகளிர்கள் குற்றச்சாட்டான தெரிவித்து வருகின்றனர். பூங்குழலி, நன்றி சுபாஷ். இது குறித்து பேசுவதற்காக திருச்சியிலிருந்து நமது செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். சார்லஸ், திருச்சியிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்திருக்கிறார்கள். மகளிர் உரிமை தொகை உடனே விண்ணப்பித்தால் கிடைக்கும் என்று செய்தி பரவியதை அடுத்து அங்கு மக்கள் வந்திருக்கிறார்கள். இது குறித்த மக்கள் என்ன சொல்றாங்க? மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருப்போர் அவர்களுக்கு என்ன பதிலளித்து திருப்பி அனுப்புகிறார்கள்? பூங்குழலி, அதாவது காலை முதலே இந்த பெண்கள் ஏராளமானோர் இந்த தவறான செய்தி, அந்த வதந்தி வாட்ஸ்அப்பில் பரவியதாக இந்த மகளிர் உரிமை தொகையாக இருந்தாங்க. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயில் கதவு என்பது இழுத்து மூடப்பட்டுள்ளது. சற்று நேரத்துக்கு முன்னதாக தனித்துணை ஆட்சியர் இவர்களிடம் மிக முக்கியமாக இது தவறான தகவல் என்ன குறிப்பிட்டிருக்காங்க. நாம இப்ப நேரடியாக அந்த பெண்கள்கிட்ட கேட்கலாம், உங்களுக்கு என்ன தகவல் வந்துச்சு, எதுல இந்த தகவல் பார்த்து இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பதுக்காக வந்திருக்கீங்க? சார், எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சமூக வலைதளங்களில் வந்துருந்துச்சு. 1000 ரூபா இன்னும் யாருக்கெல்லாம் வரலையோ எல்லாரும் நீங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி நேற்றுலேருந்து இந்த நியூஸ் நாங்கள் பார்த்துட்டோம். அதனால தான் நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே இங்கே வந்திருந்தோம். எல்லாருமே இங்கே வர வேண்டாம், உள்ளே விட மாட்டேன்னு சொல்லி கேட்டையும் லாக் பண்ணிட்டாங்க. பாதி பேர் உள்ளே வந்துட்டோம், பாதி பேர் கேட்டில் லாக் பண்ணிட்டாங்க. இது வதந்தின்னு சொல்லி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு இந்த நியூஸ் தெரியும். இது வதந்தியாக இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாமே. இன்னும் எவ்வளோ பேர் குழந்தைங்களையும் தூக்கிட்டு இங்கே நின்றுட்டு இருக்காங்க. இன்ன வரைக்குமே எங்களுக்கு இந்த வதந்தின்றது தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும். இந்த வதந்தி யார் கிளப்பினா அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் சார். முக்கியமாக பூங்குழலி, நம்ம இப்ப நேரடியாக பார்க்கலாம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே இப்ப இங்க ஒரு நோட்டீஸ், அதாவது அவங்க நேரடியாக ஒட்டியிருக்காங்க.
இந்த மகளிர் உரிமை தொகை தொடர்பாக எவ்விதமான முகாமும் தற்போது மாவட்ட நிர்வாகத்தால் நடத்தப்படவில்லை என பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது என்பதை வந்து தெரிவித்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஏராளமான பெண்கள் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்காங்க. இது முழுவதும் வதந்தி என சற்று நேரத்துக்கு முன்னதாக சமூக நலத்திட்டத்தை சேர்ந்த துணை ஆட்சியர் செல்வம் அவர்கள் நேரடியாக விட குறிப்பிட்டிருந்தாங்க. ஏற்கனவே திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவு 4,42,000 பேர் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை வந்து பெற்று வராங்க. இந்த நிலையில அடுத்த கட்டமாக 32,000 பேர் வந்து இந்த மேல்முறையீடு செய்து அவர்கள் அனைவரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அது விரைவில் தமிழக அரசு அதற்கான ஒப்புதலை அளித்த பிறகு அவர்களுக்கான இந்த மகளிர் உரிமை தொகை என்பது வந்து வழங்கப்படும். அதற்காக வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை வந்து அவர்கள் தனித்துணை ஆட்சியர் நேரடியாக தெரிவித்தாங்க. பெண்கள் ஏராளமாக வந்ததால் தற்பொழுது போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அலுவலக அதாவது மாவட்ட ஆட்சியருடைய அலுவலக வாயில் கதவு என்பது வந்து மூடப்பட்டிருக்கு. வரக்கூடிய பெண்களை வாயிலே நிறுத்தப்பட்டிருக்காங்க. இது போன்று வீண் வதந்திகளை பரப்புபவர்கள் யார் என்று கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற மக்கள் பல்வேறு இன்னல்களை தாண்டி அங்க வந்து காத்திருக்கிறாங்க. இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்பலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சார்லஸ்.